Hi friends, welcome to Bujjima Tailoring. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுன்னா ஒரு ஆல்ட்ரேஷன் வீடியோ தான். இது எப்படின்னா லாங் குர்த்தியை வந்து ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு 3 to 4 years பேபியோட ஃப்ராகை வந்து நம்ம தைக்க போகிறோம். இதான் அந்த லாங் குர்த்தி. நான் சைட்லலாம் பிரித்து வச்சுருக்கேன். பிரித்து வச்சுட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். இதான் அந்த ஃப்ராகோட ரெண்டு ஆம்கோல் சைடையும் ஒன்றா போட்டிருக்கேன், நெக் சைடு ரெண்டையும் ஒன்றா போட்டிருக்கேன். இப்போ அதில் வேஸ்ட் ரவுண்ட் ஆல்ரெடி இருக்குது, ஸோ நான் அதை மட்டும் கட் பண்ண போகிறேன். அதாவது இந்த பாருங்கள், தனியாக வேஸ்ட் ரவுண்டு இருக்குல்ல, ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த வேஸ்ட் ரவுண்டை வந்து நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். வேஸ்ட் ரவுண்டை கட் பண்ணியாச்சு. இப்போ கீழே பாட்டம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். பாட்டம் வந்து நான் கீழே ஆல்ரெடி ஒரு பீஸ் வந்து ஜாயின் பண்ணி இருக்குது, மடித்து தைக்கணும்னு இல்லை. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஈஸ் எதுவும் விழாமல் நான் அப்படியே வைக்க போகிறேன். வேஸ்ட் லைனோட ஜாயிண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் நம்ம சீம் தைக்கணும் இல்லையா, அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் விட்டுருக்கேன். விட்டுட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு இன்ச் விட்டுருக்கோம்ல, அதில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போது அந்த கிளாத் நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த கிளாத்து தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ளீட் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இது ஃப்ளீட்டுக்கு அளவெல்லாம் கிடையாது. ரெண்டு கார்னரும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். நடுவில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம ஃப்ளீட் வச்சு தைக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போது ஃப்ரண்ட் நெக்கு நான் வச்சுருக்கேன். நம்ம வச்சுருக்க அளவு கிளாத்தில் வந்து கை கிடையாது. இப்போ ஆம் ஹோலை ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கிட்டு நெக்கு, இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இது வந்து பேக் நெக்கு, அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதனால் நம்ம அதை தனியாக தைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ உடம்போட அளவை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆம்கோல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கர்வ் போட்டு நம்ம வளைச்சிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கரெக்டாக ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்றா வச்சுட்டு இப்போ நாலும் கையெல்லாம் ஒன்றா இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த ட்ரெஸ்ஸில் கை இல்லை, ஸோ இதில் கை இருக்குது. அவ்வளோதான், வெட்டியாச்சு. ஆல்ரெடி நான் சைட்லலாம் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ ராங் சைடு ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணியாச்சு. கீழே பாட்டம்லேயும் 2 சைடு ராங் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது டாப்பில் ஃப்ரண்ட் பார்ட்டில் அதோட நல்ல பக்கத்தை நம்ம எடுத்துக்கணும். நல்ல பக்கத்து வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ பாட்டத்தோட நல்ல சைடும் ஒன்று போல், ராங் சைடு வந்து இப்படி இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளீட் வச்சுக்கலாம். இந்த ஃப்ளீட்ஸ் வந்து நான் குத்து மதிப்பாக தான் வைக்கிறேன். எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே கிடையாது. நமக்கு என்னென்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட 2 சைட்லேயும் ஈவனாக வரணும், அவ்வளோதான். நடுவில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை மட்டும்தான் நம்ம ஃப்ளீட்டாக வைக்க போகிறோம். அதனால் நம்ம வந்து அளந்து பார்த்துக்கலாம். நமக்கு தேவை 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மட்டும்தான் நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம், அவ்வளோதான்.
இப்போ 2 தையல் போட்டுக்கலாம் அது மேலேயே. இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிட்டா 2 நல்ல சைடும் வந்துடும் நமக்கு. இப்போ நல்ல சைடு மேலே வச்சு 2 கிளாத்தையும் விரித்து வச்சு நம்ம 2 தையலுக்கும் 2 பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த 2த்துக்கும் நடுவில் ஒரு தையல் போட்டுக்கிட்டே வரணும். இது படிமான தையல். அந்த தையல் வந்து தூக்காமல் இருக்கும். இதுக்கு தான் இந்த தையல் போடணும். இப்போ அப்படியே அதே மாதிரி இப்போ நல்ல சைடு எடுத்து வச்சுக்கிறேன். சேம் அதே மெத்தட் தான். இதில் 2 நல்ல சைடும் உள்ளே இருக்கிற மாதிரி, ராங் சைடு 2 வெளியில் இருக்கிற மாதிரி தான். அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இதில் என்னென்னா குர்த்தியோட கீழே வந்து அம்பர்லா டைப்பில் இருக்கிறனால நமக்கு ஃப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு நான் வந்து அந்த கீழே இருக்க பேக் பார்ட்டில் இருக்கிறது அளவு தான் வச்சு நான் தைச்சிட்ருக்கேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு தையலும் மேலே போட்டுக்கலாம். இப்போது நெக்கு ஃபினிஷ் பண்ணி தான் இருக்குது, ஷோல்டரும் ஃபினிஷ் பண்ணி தான் இருக்குது, கையும் நம்ம வந்து ஆல்ரெடி ஃபினிஷிங்கில் தான் இருக்குது. கை கீழே மடித்தும் தைச்சிருக்கு. இடுப்பு மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ஃப்ளீட்ஸ் வச்சு. கீழேயும் ஆல்ரெடி மடித்து தைச்சி தான் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே கையை 2ஆக மடித்து சைடில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அதுவும் 1 இன்ச்சு விட்டுருக்கோம். ஸோ அந்த 1 இன்ச்சு கேப்பை நம்ம அப்படியே தைக்க வேண்டியதான். ரஃப் தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த 1 இன்ச்சை கேல்குலேட் பண்ணி தைச்சிக்கோங்க. ஆம்கோல் 2ம் ஈவனாக இருக்கணும். வேஸ்ட் லைன் 2ம் ஈவனாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக வேஸ்ட் லைன்லேருந்து கொஞ்சம் சைடு, அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக கீழே வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. சைட்லேயும் 2 தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் எல்லாமே கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம வேஸ்ட் லைனை கட் பண்ணிவிட்டு பாட்டமும் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். ஹைட்டை கம்மி பண்ணிவிட்டு இடுப்பில் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். சைடில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். 2 தையல் தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.